நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டு வந்திருக்கின்ற பெண் ஆளுமைகளின் சிறப்பை எல்லாம் எடுத்து கூறி இந்த உலகிற்கு தமிழ் கூறும் நல்லுலகில் இருந்து பெண்களின் பணிகள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு பயன்படும்படியாக இருக்கிறது என்ற நோக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் அமைந்த இந்த நிகழ்ச்சியில் நாள்தோறும் மாலை மிகச்சிறந்த பெண்ணாளுமைகள் வந்து மிகச்சிறந்த பெண்ணாளுமைகளை பற்றி இந்த அவையில் பல விவரங்களை நமக்கு உரையின் மூலமாக தந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் மோகனா அவர்கள், இவர்கள் உதவி பேராசிரியர், கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இவர்கள் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை இந்த அவை அன்புடன் வருக என வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் நாள்தோறும் பங்கேற்பதற்கு நம்மிடையே ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற நம்முடைய ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் குறிப்பாக அகத்தர உறுதி அமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பா பழனிக்குமாரி அம்மா அவர்களை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். அதே போன்று ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா வனஜா அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்று வருகின்றோம். மற்றும் தமிழ்துறை தலைவராக பல்வேறு வகையில் நமக்கு பேருதவியாக இருக்கின்ற முனைவர் கி லக்ஷ்மி அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் கையில் எடுத்திருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ரா ஹேமலதா அவர்களையும் நமக்கு நாள்தோறும் தொடக்க உரையாற்றி பல்வேறு தகவல்களை அள்ளித் தருகின்ற ஐயா மதிப்பிற்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்களையும் மற்றும் இன்றைய அதாவது மதிப்புறு முனைவராக நமக்கு தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் செயலராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொன் ஆழ்வன் ஐயா அவர்களையும் கௌரவ ஆலோசகர் முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களையும் நிர்வாக இயக்குநராக நம்முடன் இருக்கின்ற நிர்வாக செயலாளராக இருக்கின்ற கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்களையும் பொருளாளர் பிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்று வருகிறோம். மற்றும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற தற்போது அவர்கள் வீட்டில் பல விசேடங்கள் தொடர்ந்து நாள்தோறும் நடந்து வந்த போதிலும் அம்மா அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணங்கள் இருக்கும் போதிலும் அவர்கள் நம்மை பற்றிய நினைப்பு அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்று தொடக்க உரையாற்றுவதற்காக நம்முடைய ஐயா கவிதை கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம். சென்னை அண்ணா நகர்லேருந்து உதவி பேராசிரியர் தமிழ் துறை ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியிலிருந்து முனைவர் மோகனா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைய உரையாளர் நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர் முனைவர் ரா மோகனா அவர்கள். இவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி சென்னையில் உள்ள அண்ணா நகரில் உதவி பேராசிரியராக தமிழ்துறை சார்ந்து பணியாற்றி வருபவர்கள். இன்று இவர் நமக்கு ஆதிமந்தியார் அவர்களை பற்றி விரிவாக விளக்க வருகிறார்கள். அவர்களை இந்த அவை அன்புடன் வரவேற்பதற்கு முன்னால் நம்முடைய தொடக்க உரை ஆற்றுவதற்காக கவிதை கணேசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஐயா வணக்கம். நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இலக்கியங்களில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு மாத காலமாக நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி சென்னை, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி ஆகிய 3 இயக்கங்களும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய தொடக்க உரையிலே சீவக சிந்தாமணியில் உள்ள விமலை என்ற பெண் ஆளுமையை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். சீவகனுடைய மனைவியர்கள் பலருள் விமலை என்பவள் ஒருவள். அவர்கள் சிறந்த விளையாட்டு வீராங்கனை. பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகளுக்கெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முன்னோடி விளையாட்டு வீராங்கனை இந்த விமலை அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த விளையாட்டினால் கவரப்பட்ட அந்த சீவகன் விமலையை மணந்தான் என்பதுதான் அந்த விமலையினுடைய பகுதி. அங்கே சீவக சிந்தாமணியில் சாகரதத்தன் என்ற வணிகனுடைய மகள் விமலை சிறந்த இனிய மொழி பேசக்கூடியவள். விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இன்றளவு ஒரு முன்னோடியாக ஒரே நேரத்தில்
5 பந்துகளை விடாமல் பந்தடிக்கும் திறனுடையவள். விமலை தன்னுடைய அழகிய கைகளால் 5 பந்துகளை அபாரமாக ஆடுவாள். மேலே எழும்பியும் முறை தவறி கீழே விழுதல் இன்றி ஆடுகின்ற பந்து ஊடச் சென்று ஆடும்போது மாலையுள் சென்று மறைந்த பந்து கைக்குள் வந்து சேரும். கருங்கூந்தலுக்கு பின்புறம் சென்று மறைந்த பந்து அழகுடைய முகத்தின் முன்னே வரும். தலைக்கு மேலே சென்ற பந்து மார்பில் அணிந்த மாலைக்கு நேரே வந்து போகும். இன்னும் தலைமாலைக்கு மேலே உயரப்போன பந்து விரல்களுக்கு இடையிலும் வந்து சேரும். இப்படி அந்த நாளிலேயே இந்த பந்து விளையாட்டிலே மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீராங்கனையாக திறந்த விமலை அந்த பந்து தவறி விழுந்து கீழே ஓடும்போது அங்கே சீவகன் வரவும் இருவருக்கும் காதல் அரும்பி அவர்கள் திருமணத்திலே முடிகிறது. அவங்களுடைய அந்த விமலனுடைய தந்தை சாகரதத்தனுடைய கடைக்கு முன்பாக அவன் போய் நின்ற உடனே அங்கே தேங்கி கிடந்த பொருட்கள் கிட்டத்தட்ட 5-6 கோடி பொண்ணுக்கு மேல் தேங்கி இருந்த மளிகை பொருட்கள் சடசடவென விற்பனையாகிறது. இதே அந்த கடையினுடைய உரிமையாளரான சாகரதத்தன் இந்த விமலை பிறந்த பொழுது ஒரு ஜோதிடன் எதிர்காலத்தை கணித்து கூறியிருக்கிறான். 12ஆம் வயதில் மங்கைக்குரிய மணவாளன் உன் கடையின் அருகே வருவான். அப்போது தேங்கிய பொருட்கள் எல்லாம் விற்பதை காண்பாய். அவனே இவளுக்கு மணவாளன் என்று ஜோதிடர் கூடியிருக்கிறார். அதே மாதிரி இவன் வந்து நின்னதும் அத்தனை தேங்கி கிடந்த பொருள்களும் விற்ற உடனே அவனை அழைத்து சென்று விமலையை மணமுடித்து வைக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பண்டைய தமிழரின் பண்பாட்டு நெறிமுறைகளும் சோதிடக்கலையின் நுட்பமும் கனவின் சிறப்பும் வருணனை அழகும் இந்த சீவக சிந்தாமணியில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்களோ அதை போலவே அன்றும் நடந்தது என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. வெற்றி அழகாக நமக்கு சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்கின்ற அந்த கதாபாத்திரத்தை தொடர்ந்து பல்வேறு செய்திகளையும் சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து தற்போது நமக்கு ஆதிமந்தியார் பற்றி உரையாற்றுவதற்காக பேராசிரியர் மோகனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். ஆதியில் தோன்றிய தொன்மொழி ஈடில்லா தொன்மை மொழி, முன் தோன்றிய மூத்த மொழி காலத்தை வென்ற மொழி, தெங்கோல் ஈன்ற மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி இந்த மாலை வணக்கத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். தமிழ்நாடு தமிழ் சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் கல்லூரியின் வாசவி தமிழ் இலக்கிய மன்றம் அகத்தர உறுதி அமைப்பு குழுவுடன் இணைந்து நடத்தும் தொடர் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேச முதலில் வாய்ப்பளித்த எம் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சந்திரிகா அம்மையார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்த வகையிலே நாம் கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலே நாம் பேச இருக்கின்ற தலைப்பு ஆதிமந்தியார் குறித்து. பெண்ணினுடைய பெருமைகளை பல இலக்கியங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றது. அதில் முதற்கண் நாம் பார்ப்பது என்ன என்றால் சங்க இலக்கியங்கள் தான். பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை என்பது பழமொழி. ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த பெண் மதிக்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் அவள் மதிக்கப்படுகிறாளோ அந்த அளவிற்கு அந்த சமூகமானது நம்முடைய நாட்களில் என்ன செய்யணும், அந்த சமூகம் என்ன செய்யும், நம்முடைய பங்களிப்பினை நல்ல முறையிலே தரும். ஒரு பெண் படித்தார் என்று சொன்னால் அந்த சமூகமே படிக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதைத்தான் சங்க இலக்கியங்கள் செய்திருக்கின்றன. அதனால் தான் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் தெரிந்த ஔவையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி ஈடியார், வெண்ணி குளத்தியார் என்று பலரும் இருக்கின்ற வகையிலே ஒரு பாடலினால் இன்றும் சிறப்பை பெற்றிருக்கின்ற ஆதிமந்தியாரை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆதிமந்தியார் யார்? இவர் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் மிக
குறுகிய காலகட்டத்தில் இன்று இருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் தங்க புலவர்களில் ஒருவர், அதுவும் பெண்பால் புலவர் என்று சொன்னால் அனைவரும் சிறிது யோசிக்கவே செய்கின்றார்கள். என்னால் அனைவரும் அறிந்தது காக்கை பாடினியார், ஔவையார், வெள்ளி வீதியார் என்கின்ற நிலையிலேயே இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு பாடலை பாடியிருக்கின்ற நம்முடைய ஆதிமத்தியார் யாருடைய மகள்? சோழன் கரிகால பெருவளத்தானின் உயர்ந்த புதல்வி. அப்படிப்பட்ட பெண் மிக அழகாக குறுந்தொகையிலே ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அந்த பாடலானது அவருடைய புலமையை நமக்கு வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அந்த பாடலினுடைய வரி என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பாடலிலே அவர் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து என்று பார்க்கின்ற பொழுது அத்தியோடு தொடர்புடைய செய்தியை நமக்கு செப்புவதாக அந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. அந்த பாடலினுடைய அடிவரையறைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மல்லர் கொடிய விழவினானும் மகளிர் தழிய துணங்கையானும் யாண்டும் காணி மாட்டக்கோனே யானும் ஓர் ஆடுகள மகளே என் கைக்கோடு ஈரிழந்து வழி நிகழ்த்த வீடுகளு குறுத்திலும் ஓர் ஆடுகள் மகனே. அதாவது சங்க இலக்கியத்திலே பெண்ணானவள் மிக அழகாக காதல் வயப்படுகிறாள். அப்படி காதல் வயப்பட்ட செய்தி மிக சிறப்பாக, அதே நேரத்தில் மிக சிறப்பு அப்படின்றத விட சொல்லப்படுகின்ற இது எப்படி இருக்கு அப்படின்னா, தாமரை இலைமேல் தண்ணீர் போல அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. மிக பகிரங்கமா எந்த இடத்துலயும் அவங்க சொல்லல. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணானவள் எப்படி தன்னுடைய காதலனை காணாமல் அவளுடைய அவளுடைய கை வளையல்களானது என்ன செய்கின்றது, அப்படியே நெகிழ்ந்து விழுகிறது. அப்படி நெகிழ்ந்து விழுகின்ற பொழுது அவள் என்ன ஆகுகின்றாள், உடலானது வெடித்து அவள் தன்னுடைய அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது குறைந்து விடுகிறது. அவனை பற்றிய எண்ணங்களே அவளுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஆதி மந்தியினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த ஆதி மந்தியார் என்ன செய்கின்றார் அப்படின்னா, சிறு வயதிலேயே தன் தோழியரோடு சேர்ந்து காவிரி ஆற்றங்கரையிலே விளையாடுவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காவிரி அவர் பிறந்த இடம் அப்படின்னும் போதே பூம்புகார் அப்படிங்கிற மாதிரி அறிஞர் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட அந்த காவிரி பூம்பாட்டிலே அந்த பூம்புகார் என்கின்ற இடத்திலே மிக அழகாக பிறந்து வளர்ந்த பெண்ணானவள் தன் தோழியோடு சேர்ந்து அந்த காவிரியினுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய தினம் வேலையே. இப்படி இருவரும் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவள் அது அரசியலுக்கு வரி. அதனால அரசியல் என்ன செய்யறா அப்படின்னா, நடனம் கற்றுக்கொள்கிறாள். அவங்களுக்கு நிறைய போர் பயிற்சிகள் எல்லாம் கத்துக்குவாங்க. அதுல ஒன்று நடனம். அதுவும் எப்படிப்பட்ட நடனம்? எல்லாரையும் மாதிரி மேடைகளில் ஆடுதல்லாம் இல்லை. நீர் இருக்கு இல்லைங்களா, காவிரி நீர், அதிலே நின்று நடனம் ஆடுதல். நீர் நடனம் ஆட கற்றுக்கொள்ளுகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா, அப்படி ஆட்டனத்தியை சந்திக்கின்ற பொழுது அவன் என்ன ஆயிடுது, அவனை பார்த்த உடனேயே அவளுக்கு மிகுந்த காதல் வயப்படுகின்றார். அப்படி காதல் வயப்படுகின்ற பொழுது எப்படியாவது அவனை தேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது. பெண்மை என்று சொன்னாலே வெண்மை என்பது பொருள். அதே பெண் எப்படியெல்லாம் இருக்கின்றார், மிக வெண்மையாக தோழியோடு ஒரு குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த பெண் எப்படியெல்லாம் மாறுகிறாள், கடைசியில் எவ்வாறு குழம்புகிறாள் என்பதாக எல்லாம் கூட இந்த ஆதிமதியினுடைய நிலையானது தலைப்புல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்படி பெண்ணோடு பெண்ணாக மிக மென்மையாக விளையாடுகிற அந்த ஆதிமதி என்ன செய்கின்றாள், அந்த கடலானது காவிரியானது முங்கி உரைத்து வருவதை பார்த்து பூரிக்கின்றார். அப்பொழுது அவருடைய தோழி கேட்கிறாள், என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தன்னுடைய நாட்டிலே வருகின்ற அந்த காவிரியால் தனக்கும் எப்படி இருக்கிறதாம் ஒரு தோழி போல இருக்கிறது. அதனால் நான் தோழியோடு தோழியாக நான் என்ன செய்கின்றேன், விளையாடுகின்றேன் என்றெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வரும். எப்பொழுது ஆட்டனத்தியை சந்தித்தாலும் அப்பொழுது அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எப்படியாவது அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தோழி கிட்ட சொல்றதற்கு அவளுக்கு சிறிது திட்டம். ஆனா தோழி எப்படிப்பட்டவ, நமக்கு தொல்காப்பியத்திலேயே சொல்லியிருப்பாங்க, நுண்மான் நுழைகுளம் உடையவள் தோழி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அறத்தோடு நிற்றல தோழியினுடைய செயல்பாடே மிக மிக சிறப்புடையதா சொல்லுவாங்க. ஏன்னா தோழிக்கு இருக்கிற பங்களிப்பு தலைவிக்கு கூட அடுத்துதான், இரண்டாவது நிலை தான். முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தோழி தான். சோ அந்த அளவிற்கு தோழியினுடைய அந்த அறிவு புலன் மிக சிறப்புடையது.
அப்போ தோழி கண்டுபிடிச்சிடறான், இல்ல நீ ஏதோ ஒரு வருத்தத்தோடு இருக்கிறாய், என்ன விஷயம் கேட்கிறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அத்தியை பார்க்க வேண்டும், ஆனா அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். உடனே என்ன ஆயிடுச்சு, தோழிக்கு இதுக்குதானா இவ்வளவு குழப்பிட்டு இருந்த, அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அதுக்கு நான் என்ன செய்யறேன், மிக எளிமையான ஒரு வழியை சொல்றேன், கண்டிப்பா நீ அவனை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், நாளை நம்முடைய அரசு அவையில கரிகால் பெருவளத்தான் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நடன போட்டி அறிவிச்சு. அப்ப கண்டிப்பா யார் வருவார், தேரர் குலத்தை சார்ந்தவனாகிய அத்தி அங்கு வருவான். அப்போ நீ கண்டிப்பா அவனை நீ அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. உடனே ஆதிமந்திக்கு மிகவும் மகிழ்ச்சி, அப்பாடா எப்படியாவது நாம் பார்த்து விடலாம். அது வந்து அவன் மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே முகங்கள் எதனால சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி மிக அழகாக தன்னுடைய அந்த காதலை தன்னுடைய தோழிக்கு தெரிவிக்கிறார். உடனே தோழி என்ன பண்றா, சரி தன்னுடைய தலைவியை புரிந்து கொண்டோம், நாளை நம்ம என்ன செய்யலாம், நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கலாம், கண்டிப்பா அத்தியும் வருவான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டா, எழுதி போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சங்ககால காதல் கதை உலக புகழ் பெற்ற, நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நம்ம எடுத்தோடனே சொல்றது காதலுக்கு உரியவர்கள் நம்மளாவே ரோமியோ ஜூலியட் தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அம்பிகாவதி அமராவதி, அவங்களுக்கெல்லாம் முற்பட்டவர்களாக தான் யார் இருக்கிறதும் இந்த ஆட்டனத்தையும் அனுமதி. ஆனா அதனுடைய சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியறது, இதனுடைய அந்த சிறப்பு தன்மை பல இடத்துக்கும் போகல. இதை தெரிந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்க புலவர்கள் நிறைய இடத்துல இந்த அத்தியினுடைய புகழ் மாலை சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஆனா இவருடைய புகழை எங்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா பரதர் சொல்லியிருக்கார், வெள்ளி வீதியார் சொல்லிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் தவிர அகநானூற்றுல பாத்தீங்கன்னா 4-5 பாடல்கள் அத்தியினுடைய சிறப்பு சொல்லப்படுவதாக அத்தியை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எடுத்துக்கிடுங்க, கண்ணகியோட ஒப்பிட்டு சொல்றாரு. கண்ணகியோட எந்த இடத்துல ஒப்பிடுறாருன்னா கணவனை காப்பாற்றி வருகிறார். அங்க வந்து கண்ணகியாவது கணவனுக்காக போரிட்டு ஆனா அவளும் உயிர் துறப்பதாக வருகிறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவருக்காக போரிட்டு கணவனை மீட்டெடுக்கின்றவளாக யார் படைக்கப்பட்டிருக்கிறார்னா ஆதிமந்தி. இந்த ஆதிமந்தியினுடைய சிறப்பை உணர்ந்து கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி என்கின்ற மிக ஒரு இனிமையான ஒரு காவியத்தை சொல்லியிருக்கார். அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதை படிக்க படிக்க நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு பூர்வம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். எப்ப வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன ஆகுமோ, ஆதிமதி என்ன கிடைச்சிருமா, அத்தியை வந்து போய் பார்த்துருவாளா, அத்தி கிடைத்து விடுவானா அப்படிங்கறது படிக்கிற அந்த மாணவர்கள் பருவத்துல இப்ப நானும் போய் படிச்சேன். அப்ப எங்களுக்கே ஒரு ஆர்வமா இருக்கும், பட் என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவிற்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு இலக்கிய நயத்துடன் அதே நேரத்துல படிக்கின்ற வாசகர்களிடத்திலே ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு கதையாக இந்த இடத்துல படிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியை வச்சு படம்லாம் வந்துச்சு. மன்னாதி மன்னன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் வச்சு மன்னாதி மன்னன் என்கின்ற படமானது படம் பிடிக்கப்பட்டது கூட எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்படிப்பட்ட மிக சிறப்புடைய இந்த கதையானது இன்னும் அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. எவ்வாறு வருகிறது, ஆட்டனத்தி வருவானா இல்லையா அப்படின்றது இவனுடைய உளைச்சலுக்கு தோழி என்ன சொல்லிட்டா, கண்டிப்பா அவன் வருவான், நீ கவலையே படாது. அதனால அடுத்த நாள் எப்படி வர்றா, மிகவும் எப்படியெல்லாம் தன்னை அலங்கரிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக அழகான அலங்காரத்தோடு அவ வந்து வர்றான். அப்படி வருகின்ற பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே அவளை பார்க்கறதுக்கே எப்படி இருக்கிறதா, ஒரு கன்னி தெய்வமே வந்தது போல, ஒரு தெய்வம் வந்தா எப்படி இருக்கும், ஒரு அழகிய திருமகள் வந்தா எப்படி இருக்கும், அதை போல அவள் வருகிறாளாம். அப்படிப்பட்ட அந்த பெண்ணானவள் மிக அழகாக சீவி சிங்காரித்து நல்ல தன்னுடைய அந்த வட்ட விழிகளுக்கெல்லாம் வந்து நல்ல மை பூசி இப்படியெல்லாம் மிக அழகா வந்து என்ன செய்யறா, தன்னை ஒப்பனை செய்து கொண்டு வருகிறாள். அப்படியே காவிரியை பார்த்து என்ன செய்யறா, எப்ப இவன் வருவான் அப்படின்னு காவிரியை பார்க்க. அப்படி பார்த்து கொண்டு அவள் இருக்கின்ற பொழுது அவள் எதிர்பார்த்தபடியே அத்தி வந்து வந்து செய்கிறான். அவளோடு சேர்ந்து நடனம் அங்க இன்னொருத்தவங்க யார் பண்ணா காவிரி என்கின்ற ஒரு பெண் வரும். அவன் பேரே காவிரி. அவளோடு சேர்ந்து நீரில் நடனமாடுவதற்கு வரும். இப்போ சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா மாதவியினுடைய 11 வகையான ஆடல்களை பத்தி மிக அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த 11 வகையான ஆடல்களை பற்றி தெளிவா சொல்ற போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீர் விளையாட்டுல இது வந்து சங்க காலமே அப்பயே வந்துருச்சு பாருங்க.
நீர்ல வந்து எப்படி எல்லாம் நடனம் ஆடினாங்க. இதுக்கு பயிற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பயிற்சியில தான் வந்து அத்தியும் ஆதிமந்தியும் பார்த்துட்டு அப்படி மிக அழகான ஒரு இதுல என்ன செய்யறாங்க, போட்டி நடக்குது. அத்தியும் காவிரியும் நடனம் ஆடுறாங்க. அந்த அவர்களுடைய மிக அழகான நடனத்தை பார்த்து காவிரி தாய் என்ன பண்றாங்கன்னா, தன் அப்படியே மிகவும் கொந்தளித்து எழுதுறாங்க. அதை என்ன செய்யறாங்க, அப்படியே ஆனந்தத்துல கூத்தாடுறாங்க. அப்படி ஆனந்தத்தில் கூத்தாடுகின்ற பொழுது அப்படியே என்ன ஆகின்றது, அது பெருக்கெடுத்து வெள்ளமாக வருகிறது. அப்படி வெள்ளமாக வருகின்ற அந்த காவிரி யாரு, அவர்கள் இருவரையும் அடித்து செல்கிறார். ஒரு நிமிஷம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே காவிரியில் அடித்து செல்லப்படுறாங்க. அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக அத்தி என்ன செய்கிறான், அவளை பின்தொடர்ந்து செல்கிறான், அவள் முடிய பிடிச்சிட்டு. ஆனாலும் காவிரியுடைய வேகம் அதை வந்து என்ன செய்ய முடியல, அவளை காப்பாற்ற இயலல. மறுநாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண், இழுத்து செல்லப்பட்ட பெண் கரையோரமாக ஒதுக்கி கிடக்கிறார், இறந்து விட்டார். அந்த செய்தியை அங்கிருந்த அமைச்சர்கள், பக்கத்துல இருக்கிற அந்த வீரர்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயா அந்த ஆற்றிலே அடித்து செல்லப்பட்ட பெண் இறந்து விட்டார். ஒருவேளை அப்ப அத்தியும் அவ்வளவுதான், என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுடைய கதையும் முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனேயே ஆதிமந்தி என்ன செய்துட்டா, அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. அந்த நிமிடம் சோழன் என்ன செய்யறாரு, தன்னுடைய வீரர்களுக்கு எல்லாம் கட்டளை இட்டாரு. என்ன இட்டாரு, போங்க போய் தேடி எங்க இருந்தாலும் சரி, சோ அந்த அத்தியை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருந்தவர்கள் உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு செய்தியை சொல்றாங்க, இல்ல இந்த பெண் இறந்துட்டா, சோ அந்த இடத்துல இருக்கின்ற அந்த அத்தியும் இறந்து இருப்பான், எதுக்காக வீரர்கள் எல்லாம் அனுப்புறீங்க அப்படின்ன பொழுது அந்த நேரம் மயங்கியவள் மெதுவாக எழுதுறாள். எழுத்து யாரையுமே இல்லை, யாரும் போக வேண்டாம், நான் என்ன செய்யறேன், நானே என்னுடைய கணவனை தேடி கண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போறான். ஒரு அரசத்தை வீட்டில எந்த அளவுக்கு சுகமாக வாழ்ந்த ஒரு பெண், ஆனால் என்ன ஆகின்றது, காதல் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த பண்பாடு இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்திதான், மற்றவர்களை வந்து நாடுதல் அப்படிங்கிறது மரபல்ல அப்படின்ற அந்த முறைமை கொண்டு அவன் என்ன செஞ்ச, அந்த பண்போடு அவன் என்ன பண்றான்னா, கண்டிப்பாக அவனை நினைத்த மனதால் மற்றொருவனை என்ன செய்ய முடியாது, மனதாலும் இணைக்க முடியாது. அதனால் கண்டிப்பா நான் அவனை காப்பாற்றி வருவேன். என் மனசுக்கு சொல்லுது, கண்டிப்பா ஆட்டலத்தி இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கிறான், நான் போய் அழைச்சிட்டு வரேன். போறாங்க. அவளும் அப்படியே காவிரியார் போகின்ற வழிபாதையிலேயே போறான். போறவள் செல்கிறாள் சென்று கொண்டே இருக்கிறார். போகின்றவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வருகின்ற வழியில யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது எந்த மாதிரி எல்லாம் கேட்கிறா பாருங்க. கச்சினன் கழற்றினன் தேன் தார் மார்பினன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கச்சு கழல், காலில் கழல் அணிந்திருக்கிறான். நல்ல தேன் தார், தார்னா அழகான மலர் மாலையை தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கின்றவன். வகைமை பொழிந்த வணக்கமை தெரியல் கரியனம் பொருணனை கண்டீரோ என ஆதிமந்தி பேதுற்று என்போம். மிக அழகா அந்த அகநானூற்று பாடல் சொல்லுங்க. அகநானூற்றிலே 74வது பாடலாக இருந்திருக்கிறது. ஆதிமந்தி வந்து என்ன செய்யறோம், அப்படி புலம்புறான். எங்க வந்து போனானோ தெரியலையே, யாராவது பாத்தீங்களா, காலில் கழல் அணிஞ்சிட்டு இருந்தா, ஏன்னா அந்த கழலானது வெளியில தெரியற மாதிரிதான் எதிரி குடிச்சுட்டான் சார். ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த காவிரியினுடைய தன்மைக்கு அவனால ஈடுபடுத்த முடியாம, அப்ப கூட அந்த அரிய அந்த மனிதனுடைய பண்பு என்னவா இருந்தது, இன்னொரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் போனானே தவிர மற்றபடி அவன் என்னை விட்டு பிரிந்து செல்பவன் அல்ல அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை பத்தி ஆதிமந்தி பற்றி கேட்கும்போது இன்னொரு பாடல் ஞாபகம் குறுந்தொகையில, அதாவது நிலத்திலும் பெரிலே வானிலும் உயர்ந்தன்று நீரிலும் ஆறளவின்றே சாரல் கருந்தூர் குறிஞ்சி கொண்டு திறஞ்செய் நிலைக்கும் நாடனோடு நட்பி. அவருடைய அந்த காதலானது எப்படியெல்லாம் இருக்கிறது, நிலத்தை விட, நிலத்திலும் பெரிய, நிலத்தை விட பெரியது, வானிலும் உயர்ந்தன்று வானத்தை காட்டிலும் பெரியது, நீரிலும் ஆறளவின்றே சாரல், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, அளந்தே சொல்ல முடியாத அளவிற்கு உரியது. அப்படிப்பட்ட உயர்வான மலைகளுக்கு தலைவன் என்னுடைய காதலன். அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இன்றைக்கும் அவன் என்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டான் அப்படிங்கிறதுல மிக ஒரு தெளிவான முடிவுல யார் இருந்ததுன்னா தலைவி. அதே மாதிரிதான் இங்கே இவன் என்ன செய்யறானா, கண்டிப்பாக அவன் இறந்திருக்க மாட்டான், அவன் என் மீது அன்புடையவன், கண்டிப்பா எனக்காக அவன் வருவான் அப்படிங்கிறத மிக அழகா சொல்லிட்டு போறான். சரி, இப்படியெல்லாம்
தேடிக்கொண்டே அவள் சேர்ந்தாள். அப்படியே போகின்ற பொழுது பார்க்கின்ற மக்களை பார்த்து சொல்றான், அவனும் ஒரு ஆடுகளம், அவனும் நடனம் ஆடுவதில் மிகவும் சிறந்தவன், நானும் ஆடுகள மகள் தான். அப்படிப்பட்ட ஒரு மிக குணங்கை கூத்து ஆடுகின்ற ஒரு மக்களை பார்த்தீர்களா அப்படின்னுட்டு தான் என்ன செய்யறா, அவ வந்து கேட்கிறா. அப்படி கேட்கின்ற பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க, கடந்து போய் இவருடைய இந்த சிறப்பு யாரிடம் வந்து புலப்படுது அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம சொல்லுவோம் சாவித்திரி யமனிடம், அதாவது யமனிடம் சென்று தன்னுடைய கணவனையே மீட்டுக் கொண்டு வந்தவள் சாவித்திரி. அப்படிப்பட்ட பண்புடையவளாக இந்த இடத்துல வந்து யாரு, ஆதிமதி காணப்படுகிறான். அவளுக்காவது கணவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறதே தெரியுது, இருந்தாலும் போராடி என்ன செய்கின்றாள், அவளுடைய அதாவது அந்த பாசக்கயிறை தன் கணவன் மீது போட்டுடக் கூடாதுன்னு சொல்லிட்டு எவன் கிட்ட போராடி கொண்டு வந்துடுறான். ஆனா இந்த இடத்துல அவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல, இருந்தாலும் கணவனுக்காக என்ன செய்கின்றாள், மிக பொறுமையோடு, யாருக்கிட்டையும் சண்டை போடல, ஆனா என்ன செய்யறா, மனதளவுல தைரியமா இருக்கிறா. ஆனாலும் சில சமயத்துல என்ன செய்கின்றாள், பெண்ணிற்கே உரிய அந்த புலம்பலோடு என்ன பண்ணிட்டே போறா, ஒவ்வொரு இடமா தேடிட்டு போறா அப்படின்ற அந்த செய்திகள் மிக அழகா சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய அடையாளத்தெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டே போகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது, அத்தி போனவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, காவிரியால் அடித்து செல்லப்பட்ட அத்தி ஒரு இடத்தில் கரையோரமாக என்ன செய்கின்றான், ஒதுங்கி வருகிறான். அங்கே இருக்கின்ற மீனவ பெண்ணினால் காப்பாற்றப்படுகிறான். காப்பாற்றப்பட்டு அவளுக்கு மருத்துவ எல்லாம் செஞ்சு என்ன செய்யறான், அவனை பார்த்துட்டே வர. அவளுடைய பேர் மருதி. இந்த காவிரி ஆற்றிலே இந்த கழா அப்படிங்கிற இந்த நிகழ்வானது மிக அழகாக அந்த காவிரி ஆற்றில் நடக்கும். அந்த நிகழ்வு நடந்ததுதான் இப்பதான் அவனுக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா ஓரளவுக்கு அவன் தெளிவு நிலையை கொண்டு விடுகிறான். அப்பொழுது தன்னை காப்பாற்றியது இந்த பெண் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான், இவனும் வந்து மிக பணிவோடு பண்போடு எல்லாத்தையும் சொல்ல தன்னுடைய நிலையை வந்து மிக அழகா என்ன சொல்றான், சரி அவள் காதலால் செய்கிறாள் அப்படிங்கிறது தெரியுது, இருந்தாலும் அவளுடைய காதலை அந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்யறான், ஒருதலை பட்சமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ரெண்டு பேரும் மனம் வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவள் விரும்புகிறான், அவளும் மருதியை விரும்புறான். இவனுடைய பண்புகளும் எப்படி இருக்கிறது, அவளை விரும்புவது போலவே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவன் வந்து கேட்டுட்டு வந்துட்டே இருக்கிறான். அப்படி வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடமா கேட்டு கடைசியா மருதிக்கிட்டே வந்துட்டான். வந்து எங்கேயாவது என்னுடைய கணவனை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய குழப்பல் வைக்கிறான். என்ன வைக்கிறா பாருங்க, உழவு முகம் புலரா களிகுள் ஆங்கன் கழா பெருந்துறை விழவினால் ஈட்டெழில் பொடிந்த ஏங்குளவு ஒருத்தின் ஆட்ட நத்தி நலம் நயந்து உரையி தாழிரும் கதுப்பின் காவிரி வவ்வழி மாதிரம் துளையி மதிமருந்து அளந்து ஆதிமந்தி காதலர் காட்டி படுகடல் குக்க பாடல் சால் சிறப்பின் மருதி என்ன மாண்புகள் பெரிய அப்படின்ட்டு இவங்களுடைய இந்த கதையை யார் எந்த பாடல் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா அகநானூற்றிலே வரணர் மிக அழகா சொல்லிட்டு போறார். இப்படி இவளுடைய செய்தி, அவனுடைய உடல் உறுப்பு இது எப்படி இருக்கும், அவனுடைய முகம் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி அவன் எப்படிப்பட்ட மாலை அணிந்தவனாக இருக்கிறான், கடல் அணிந்தவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போனாலே அப்படிப்பட்ட மாண்பிற்கு உரியவன் இப்பொழுது மருதி என்ற பெண்ணிடத்தில் இருக்கின்றான் என்பதை யார் தெரிஞ்சுக்கிறது, அத்தி வந்து தெரிஞ்சுக்கிறான். இங்க வந்து அதாவது முதல் எப்படின்னா போய் கேட்கிறான், இங்க யாராவது வந்தாங்களாம். அப்போ உடனே அத்திக்கு வந்து ஒரு புலம்புறதை பார்த்து தெரிஞ்சு போச்சு, சரி இவனுடைய கணவன் இவன் வந்து இதற்கு மேற்கொண்டு என்ன செய்தல் கூடாதுன்னா கைப்பற்றுதல் தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனே என்ன சொல்றா, சரி நான் என்னால் காப்பாற்றப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நீங்க சொல்ற மாதிரி அத்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி பின்பு அவனையே அழைத்து வந்து யாரிடத்தில் விடுகிறா, ஆட்டகத்தில் இருக்கிறார். உடனே மிக நீண்ட நாட்கள் பிரிந்த அந்த பிரிவினுடைய பண்பு எப்படி இருக்கிறது, இருவரும் மனதால் மகிழ்ந்து இருக்கிறார்கள். உடனே அதனை பார்த்த மருதி மேலும் இதற்கு மேல் என்ன செய்தல் கூடாது, இருத்தல் கூடாது. இன்னொரு பண்பு என்ன, இவனை மனதால் நீக்கிவிட்டேன், வேறொருவனை திருமணம் புரிதல் கூடாது. அதனால் என்ன செய்யலாம், அங்க இருக்கின்ற எங்கு காப்பாற்றினோ அங்கேயே விழுந்து என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறேன் சொல்லிட்டு அங்கேயே விழுந்து அந்த கடலில் விழுந்து அவர் இறந்து விடுகிறார் மருதி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் எழுதுகின்ற போது சொல்லுவாங்க, ஆதிமந்தி பார்த்தோம் அப்படின்னா எப்படியோ தன்னுடைய கணவனை தேடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனான், அது அவளுக்கு கணவன். ஆனால் மருதி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலை, அவ்வளவுதான். ஆனால் அவள் எடுத்துக்கிட்ட தன்னுடைய பெண்மை இன்னொரு பெண்ணினுடைய கணவனை
நாம் நினைத்தது தவறு, ஆனா அவனை நினைத்த மனதால் இன்னொருவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த பண்பு நலனோடு அவள் என்ன செய்து விடுகிறாள், இறந்து விடுகிறாள் என்பதாக இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்கான். இவ்வளவு சிறப்புகளை உடைய அந்த கதாபாத்திரமாக யார் அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பரதியினுடைய கேரக்டர் வந்து அதே மாதிரி தன்னுடைய கணவனை மிக அழகா தேடி கண்டுபிடிச்ச ஆதிமந்தியினுடைய சிறப்பு வந்து எல்லா இலக்கியங்களால் மிக அழகான வழியில சொல்லப்பட்டு. அது மட்டும் இல்லாம பாருங்க, தோற்றிரும் கரியன் மணந்த பித்தை ஆட்ட நத்தியை காணீரோ என்று அவன் புலம்புகின்ற, அது அவன் எப்படி புலம்புறாலும் கண்களில் நீர் ஒழிக்கின்றதாம். அப்படி வடிந்து கொண்டே, அதாவது அருவி போல கொட்டுது, காவிரி ஆறு போல கொட்டுதுலாம் ரொம்ப அழகா பூமிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்ணானவள் என்ன செய்கின்றார், தன் கணவனை தேடி வந்து தன்னுடைய கணவனை அடைந்து விட்டார். அதனால இது வந்து சோகக்கதை சொல்லலாம். சோகத்தோடு கூடிய மகிழ்வு வந்து அந்த ஆட்டனத்தி ஆதிமதி வந்து மிக சிறப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடியில் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது, மன்னன் கரிகால் வளவன் மகள் வஞ்சி போன் தன்னை புனல் கொள்ளார் தான் புனலின் பின் சென்று கல்லவில் தோளாயோ என்ன கடல் வந்து முன்னிறுத்தி காட்ட அவனை தழி கொண்டு பொன்னம் கொடி போல போதன்பாள் மிக அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த ஆதிமதியினுடைய காதல் வலிமை வந்து அந்த சிலப்பதிகார பாடல்கள் வந்து நமக்கு வந்து சொல்லித்தரும். என்னதான் வந்து கணவன் போயிட்டு அந்த அச்சை என்ன செய்யலாம், ஏதோ ஒரு வீரரை கூட அனுப்பி பார்த்துருக்கலாம், ஏன்னா அவளுக்கு இருக்கிற அந்த அரசு இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், போய் பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா தானே வந்து சாப்பாடு இல்லாம, ஒரு சரியான ஒரு தூக்கம் கூட இல்லாம இப்படிதான் வந்து அந்த பெண்ணானவள் என்ன செய்திருக்கிறார், அந்த இடத்தை கடந்து சென்று இருக்கிறார். அப்படிப்பட்ட மன வலிமை உடைய ஒரு பெண்ணாக ஆதிமந்தியை இளங்கோவடிகளுக்கு தன்னுடைய சிலப்பதிகாரத்துல பரிசு. இப்போ இவருடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இளமையான பெண்ணாக இருக்கின்ற பொழுது எப்படி தோழியோடு இருந்தார், ஒரு காதல் வயப்படுகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு, அப்படி காதலனை கண்டதன் பின்பு அவருடைய மனநிலை, அவனை கைப்பிடித்த பின்பு வந்த சிறப்புகள், அதன் பின்பு அவன் நீரிலே அடித்து செல்லப்பட்டான் என்பதேயான் நினைத்த மாத்திரத்திலேயே பெண்மைக்கே உரிய அந்த பயம், அதன் காரணமாக அவள் மயங்கி விடுகிறாள். அச்சம் நாணம் என்று சொல்லுவது. அப்ப நாணம் ஆல்ரெடி முதல்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் கணவன் மீண்டும் வந்து விடுவானோ அப்படிங்கிறது பயமும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு வழியாக பொறுமையாக செல்கிறார். சென்று இறுதியில் தான் நினைத்த இடத்தில், அதாவது எப்படியாவது ஆதிமந்தி ஆட்டனத்தியுடன் தான் வருவேன் என்கின்ற அந்த செய்தியை அனைவருக்கும் உரைக்க வேண்டும். அதே நேரத்துல தன்னுடைய அந்த மன வலிமையை புலப்படுத்துகின்றதுக்காக தான் தேடி போறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரமாக தான் ஆதிமந்தியை வந்து நாம் வந்து பார்க்கணும். இலக்கியங்களும் அதைத்தான் வந்து சுட்டி செல்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இலக்கியத்தினுடைய கூற்றுகள் ஆதிமந்தியை வந்து பத்தி சொன்னாங்க அப்படின்னாவே கணவனுக்காக மன வலிமையோடு போரிட்ட அப்படின்னு தான் சொல்றாங்க. எத்தனையோ இலக்கியங்கள் காதல் கதைகளை சொல்லிக் கொண்டே சென்றாலும் கூட அனைத்துமே ஒன்று இறப்பில் கழுவியதாகத்தான் இருக்குது. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலில் சோகமாக ஆரம்பிச்சாலும் இறுதியில ஒரு சுகமான முடிவை தந்ததாகத்தான் ஆதிமந்தியினுடைய காதல் கதை அமைந்திருக்கிறது. இந்த காதல் கதை என்று சொல்வதை விட அந்த நிகழ்வினை எப்படி கவிஞர்கள் தனக்கேற்றார் போல மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய அந்த கதையை வந்து சேரத்தாண்டவம் என்கின்ற ஒரு நாடகமாக வடிவமைத்திருக்கின்றார். அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இப்படி காவிரி தாயே என்கிற பாடலானது இந்த மன்னாதி மன்னன் அப்படிங்கிற படத்துல வந்து இடம்பெற்று இருக்கின்ற செய்தியையும் நாம் வந்து அங்கே அறிஞர்கள், அந்த ஆய்வாளர்கள் எழுதின அந்த செய்திகளை எல்லாம் தொட்டு கொண்டு செல்லலாம். இப்போது ஆதிமந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தாவே மக்களினுடைய மனதில் பதிய வேண்டிய ஒன்று, நல்ல ஒரு சங்க இலக்கிய பெண்பார் புலவர். இரண்டாவது, கணவனுக்காக மன வலிமையோடு பொறுமையாக போரிட்ட பெருந்தகை அப்படிங்கிறது தான் இந்த கருத்தரங்கினுடைய கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக அழகாக ஆதிமந்தி ஆட்டனத்தி அவர்களுடைய கதையை வந்து சொன்னீங்க. அப்படின்னு நீங்க சொல்லும் போது எப்போதோ பார்த்த அந்த படம் கண்ணுக்குள் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து போச்சு. இப்படி பல துணிக்கிறபடி இருக்கும் அந்த படத்துல பக்தினி எல்லாம் பார்க்கும்போது. அது கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டே ஒன்றை கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும். அது அந்த இப்போ நீங்க சொல்லும் போது அந்த பாட்டுலாம் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா பாடுறீங்க மேம். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா பாடுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம். நீங்க வந்து அந்த காட்சி எடுத்துட்டு வந்தீங்க கண்ணுக்குள்ள. அது சொல்லும் போது, ஏன்னா அப்போ வந்து அது நமக்கு அந்த தொலைக்காட்சியில எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிடிக்கும். அப்படியே பத்மினி அவ்வளவு அழகா இருப்பாங்க, சின்ன
திடீர்னு ஜொலிப்பாங்க. ஆனா பார்த்தா அழ வந்துட்டு இருக்கும். அது மனதில் எப்பயுமே அந்த பாட்டு நிலைத்த பாடல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையாக உங்களுடைய உரையின் மூலமாக ஆதிமந்தியாரை பற்றி அவர்களுடைய அந்த போராட்டத்தை அவங்க விடாது அவங்க போராட்டத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அருமையான ஒரு நிலையை பற்றி தெரிந்து கொண்டோம். மிகவும் சிறப்பு. இன்றைய நிகழ்விற்கு வந்திருந்து உங்களுடைய உரையின் மூலமாக எங்களுக்கு ஆதிமந்தியாரை எடுத்துக்காட்டிய தங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் இருக்கிறது. தோழி, மிக சிறப்பு. நம்முடைய மோகனா எப்போதுமே அவர்களுடைய பாணி தனி பாணி. ஒரு மேடை பேச்சு எப்படி பேசணுமோ அது போலதான் இணையத்திலையும் இணைய மேடை அவர்களுக்கு தான். அந்த வகையில மோகனாவோட பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருந்தேன். மிக சிறப்பாக இருந்தது மோகனா. ஒரு இணை பேராசிரியராக அவர்கள் கிருஷ்ணசாமி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஆர்வமிக்கவர்கள், நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் இயல்பாகவே திறமையுடையவர்கள் தான். இப்ப கண்ணதாசனுடைய ஆட்டனத்தி ஆதிமந்தியை இவ்வளவு அழகாக தெளிவாக அவர்கள் சொல்லுகிற விதமே நமக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி போல இருந்தது. நம்ம அந்த ஆடுகள மகளே அப்படின்ட்டு ஒரு செய்தி, ஒரு பாடல் இருக்கிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் அவ்வளவு வருந்தி பாடுகிற ஆதிமந்தியாருடைய பாடல் தான் அதுவும். அந்த ஆதிமந்தியாருடைய மள்ளக்குழிய விழவினானும் மகளிர் தழிய துணங்கையானும் யாண்டும் காணேன். எப்படி ஒரு பெண்ணினுடைய அந்த ஏக்கம், எங்க ஒரு நடனமாடி கொண்டிருக்கிற அந்த இடத்துல பாக்குறேன், ஆண்கள் ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னுடைய காதல் இருக்கிற நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு அங்கலாய் போட்டு தேடுகிற ஒரு ஆதிமந்தியை காட்சிப்படுத்துறாங்க. யாண்டும் காணேன் மான் தகத்தோனே யானுமோர் ஆடுகள மகளே என் கை கோடில் இலங்கு வளை நெகிழ்ந்த வீடுகளு குறைச்சிலுமோர் ஆடுகள மகனே அப்படின்ட்டு இரண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக நன்றாக நடனம் ஆடக்கூடியவர்களாக இருக்கு. இப்ப காவிரி ஆத்துல ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடைய அந்த காவியத்தை குறுங்காவியத்தை பார்த்தோம்னா அந்த இதுலயே அவங்க அந்த ஆத்திலேயே அவர்கள் ஆடுகிற ஒரு காட்சியை பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது முடிந்த போது தலைவன் ஒரு தலைவி இன்னொரு இடத்துல போய் சேர்றது, அங்கே அந்த தலைவி ஆனவள் இரண்டாவது தலைவி, 2 தலைவிகள் அதுல இருக்கும் அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி. அதுல ஆதிமந்தியனுடைய கதை மிகவும் சிறப்பான ஒன்று. அது ஒரு அரச குலத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த கலை, அது இந்த மாதங்கி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு அழகான செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போது நான் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மகிழ்ச்சி தோழி. நன்றி. தமிழுக்காக இணைப்போம். உண்மையும் அவங்களுடைய சொல்லும் போது அது மனதில் பதிகிறபடி, கண்களில் காட்சி வரபடி அவர்களுடைய உரை ஆற்றியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய சிறப்பாகத்தான் தெரிகிறது. மிக்க மகிழ்ச்சி தோழி. தொடருங்கள். நன்றி. மற்றும் நம்முடைய தொடக்க உரையாற்றிய கவிதை கணேசன் ஐயா அவர்கள் தமிழ்ச்செம்மல் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட இன்னும் அவர் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அவர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பறந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு அப்படியே விண்வெளி வீரர்கள் கூட பறந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, இதுக்கு நெப்டியூன் ப்ளூட்டோக்கு அவர் இது பண்ணி போய் அவ்வளவு சிறப்பாக அதை காணொலி உருவாக்கி அதை அனுப்பியிருந்தார். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு இத்தனை பணிகளில் இதையும் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமைப்புகள் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் நம்முடைய ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்வில் பங்கேற்பாளராக வந்த நம்முடைய மோகன் அவர்களுக்கும் பார்வையாளர்களாக வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அம்மா வணக்கமா. சொல்லுங்க. ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேம்மா. நான் அப்பதான் உள்ள வந்தபோது அம்மா சொன்னாங்க, அந்த காவிரி ஆட்டனத்தி கூட நடனமான மங்கை நான் அதே கண்ணதாசன் இதுல படிச்சதான் ஞாபகம். அவங்க உயிரோட இருக்காங்க, ஆட்டனத்தையும் காவிரியும் காதலிப்பாங்க. ஆனா இவங்க ஆதிமந்தி வந்தபோது அவங்களுடைய காதல் உண்மையா இருந்ததுனாலதான் ஆட்டனத்தி இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. அதனால அவங்களுக்கு விட்டு கொடுக்கறது தான் நமக்கு சிறந்த வழின்னு சொல்லி படிச்ச மாதிரி ஞாபகம். ஒருவேளை அந்த கதை மாந்த பேரை மாத்திக்கினா என்னன்னு தெரியல, தான் மேம் கேட்கலான்னு இது கூட ஒரு பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் போட்டி போடுற பாடல்.
நெஞ்சுக்கு கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே நெஞ்சம் பந்தாடுதே சாதுரியம் பேசாதடி வைஜந்தி மாலா. இவங்க இரண்டு கதாபாத்திரங்கள் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அது அதாம்மா, அதனாலதான் சரி அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. இவங்க சொன்ன மாதிரி தேன்மொழி அம்மா ரொம்ப நல்லா பாடுறீங்க எல்லா பாட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய இலக்கம் மட்டும் சொல்லிட்டுங்களாமா? ஒண்ணு இல்லம்மா, இப்ப அந்த காவிரியோடு அவன் ஆட்கள் இருக்காங்க. அது வந்து எப்படின்னா இரண்டு கருத்துக்கள் வருகிறது. ஒன்று காவிரி ஆறை பத்தி சொல்றாங்க, சரிங்களா? காவிரி ஆறு இருக்கு இல்லைங்களா? அந்த காவிரி ஆறு வந்து அத்தியின் மீது கொண்ட அவன் மீது அந்த நடனத்தின் மீது ரொம்ப காதல் கொண்டிருப்பான். அத்தி மேல கொண்டது அத்தியினுடைய நடனத்தின் மீது கொண்ட காதலால் தான் என்ன செய்கின்றால் அவனை அப்படியே அணைத்துக் கொள்வது போல பொங்கி எடுக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? இப்ப நீங்க சொன்ன கேரக்டர் எங்க வருதுன்னா மருதி தான். மருதி என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம என்னதான் காப்பாத்தினாலும் அவனோடு அவன் மீது கொண்ட காதல் அவளை வந்து நம்ம வீட்டில் அவனை உயிரோடு கொண்டிருக்கவே விட என்ன செய்யல, நாம வந்து அவனை திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படிங்கறதுனாலதான் மருதி என்ன பண்றா அப்படின்னா இவர்கள் இருவரையும் கரம் சேர்த்து விட்டுட்டு இவ இறந்து போயிடுறான். இப்படிதான் வந்து கருத்துக்கள் வருகிறது. நீங்க சொன்ன அந்த காவிரி ஆறு எங்க வருது அப்படின்னா உண்மையிலேயே ஆற்றை வந்து கவிஞர் சொல்லுகிறாங்க. ஆறுதான் அது அத்தியின் மீது கொண்ட காதலால் அவனோடு சேர்ந்து கைகோர்த்து ஆடுகிறதா. இதெல்லாம் ஒரு வர்ணனைகள். காவிரி என்கிற பெண் வந்ததாக ஒரு வர்ணனை. ஆக மருதியோடு அவன் கொண்ட அதுதான் சரிங்கம்மா. சரி, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சரிங்கம்மா. அருமையான சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா. ஐயா கவிதை ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா. வணக்கம். சரிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க. நன்றி.